வினுப்பிரியா தற்கொலை செய்து கொண்டதற்கு காவல்துறையினரே காரணம் என்று வினுப்பிரியாவின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினர் தனது மகளை குற்றவாளியாக்க வேண்டும் என்பதிலேயே கவனம் செலுத்தியதாக குற்றம் சாட்டிய அவர், உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த தற்கொலை நடக்காமல் தடுத்திருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் எடங்கன சாலையை சேர்ந்த பட்டதாரி பெண்ணான வினுப்பிரியா நேற்று தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகநூலில் வினுப்பிரியாவின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டதால் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத வினுப்பிரியா தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். முகநூலில் ஆபாச பதிவு இடம்பெற்றவுடன் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் காவல்துறையினர் இதில் அக்கறை காட்டவில்லை என்று விசாரணையில் வினுப்பிரியா மீது காவல்துறையினரே குற்றம் சாட்டி பேசியதாகவும் இதுவே தற்கொலைக்கு காரணமாகிவிட்டதாகவும் வினுப்பிரியாவின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு வாட்டி போகும்போது கம்ப்ளைண்ட் 4-5 நாள் போடு சார் ஸ்டேஷனுக்கு. ஒரு நம்பர் கொடுத்தா போன் நம்பர் அவங்களால வச்சுக்க முடியாது சார். போகும்போதெல்லாம் உங்க நம்பர் சொல்லுங்க, உங்க நம்பர் சொல்லுங்க என்னதான் சொல்றாங்க. அதனால அந்த நம்பர் வச்சு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க சார். நாங்க போற அலட்சியமா தான் அவங்க கார்ல போனாங்க சார். போய் வந்திருக்கிறாங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம பேசலாம் நின்று கூட பேசலைங்க சார். நாங்க போறோம், எங்களை ஒதுக்கிட்டு வந்து அவங்க கார்ல ஏறிட்டு நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க சார். முகநூலில் வினுப்பிரியாவின் படம் ஆபாசமாக வெளியானது குறித்து தெரிவித்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து தருமாறு சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்த போது அவர்கள் தன்னிடம் செல்போன் வாங்கி தரும்படி கேட்டதாகவும், தான் செல்போன் ஒன்று வாங்கி கொடுத்தும் காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வரு அயர்லாந்திலிருந்து அயர்லாந்திலிருந்து நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறோம். 20 நாள் ஆனால் தான் அதை ஃபேஸ்புக் ஐடியை வந்து க்ளோஸ் பண்ண முடியுங்கிறாங்க சார். இது ஒரு சாதாரண மனுஷன். நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு நேற்று தகவல் கொடுத்து அவர் 24 மணி நேரத்தில் அந்த ஃபேஸ்புக் ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அரசாங்கம் வந்து எங்கள் பொண்ணு உயிர் போகிற வரைக்கும் கண்டுபிடிக்கல. எங்கள் பொண்ணு உயிரும் போயிடுச்சுங்க சார். புகார் தெரிவிக்க காவல் நிலையம் வருபவர்களிடம் இப்படி செல்போன் வாங்கி தரும்படி கேட்டு பெறுவது எந்த வகையில் நியாயமானது என்று கேள்வி எழுப்பும் உறவினர்கள் இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கண்டுபிடித்திருந்தால் இந்த தற்கொலையை தடுத்திருக்கலாம். குறைந்தபட்சம் முகநூலில் இந்த ஆபாச புகைப்படங்களை முடக்கும் நடவடிக்கையாவது காவல்துறையினர் எடுத்திருக்கலாம். இந்த தற்கொலைக்கு காவல்துறையினரின் மெத்தன போக்கே முழுக்க காரணம் என்றும் எதிர்காலத்திலாவது இதுபோன்று நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.